ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வே தமிழன் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து டெய்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுபடி மார்னிங் ஃபுல்லாவே நம்ம ஈஸியான டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் ஃபுல்லா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஸ் அண்ட் கியூப் டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1699, வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் கொடுத்துருப்போம். கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1699 தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க. ஸோ கோர்ஸோட ஃபீஸை வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு 1699 மட்டும் பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாஸஸ் எல்லாமே எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். ஸோ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 different position of the same dice are shown. Find the number on the face opposite the face showing 4. ஸோ 4க்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே டைஸ் தான், 3 விதமா வச்சிருக்காங்க. ஸோ 4க்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ 4 எங்க இருக்கீங்க? இங்க 4 இருக்கு. ஸோ இங்கேயும் 4 இருக்கு. ஓகே, ஸோ இந்த 4க்கு ஆப்போசிட்ல என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏதாவது 2 டைஸை நீங்க எடுத்துக்கோங்க. எதை எடுத்துனாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஃபிகர் 1ஐயும் ஃபிகர் 2ஐயும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. இங்க என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. ஸோ சேமா இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே வெட்டுங்க. ஸோ 1 கேன்சல் பண்ணிடுங்க. இங்க என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கா? ஸோ அந்த 3ஐயும், இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன இருக்கு? இந்த டைஸ்ல 4 இருக்கு, இந்த டைஸ்ல 5 இருக்கு. அப்ப 4க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும்னா 5 வரும். ஓகே, சிம்பிளா சொல்ல போனா ஒரு 2 டைஸ்ல 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தா அதை விட்டுருங்க. ஒரே மாதிரி இருக்க நம்பரை எடுத்து விட்டுட்டு மீதி இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த மீதி 2ம் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட். புரியுதா? வேற எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம். டைஸ் அப்படி திருப்பி பாக்குறது, இப்படி திருப்பி பாக்குறதுன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான். நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்ணணும், ஒரு நம்பர் ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்ணணும், டைஸ மடக்கி வச்சிருந்தா என்ன பண்ணணும், விரிச்சு வச்சிருந்தா என்ன பண்ணணும்னு எல்லா ஷார்ட்கட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 2 டைஸையும் நல்லா கவனிங்க. இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ அப்ப அதை நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா மிச்சம் இருக்கிறது தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். அப்ப 5க்கு ஆப்போசிட்ல 4, 4க்கு ஆப்போசிட்ல 5. அப்ப இந்த கொஸ்டின்ல 4க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்? 5. 5ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, எக்ஸாம்ல பேப்பர் பெண்ணே இல்லாம சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க. சோ கொடுத்திருக்க படத்துல அட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ படம் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். சோ அட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ அட்டு எங்க இருக்கு? இந்த படத்துல இது அட்டு. ஓகேவா? சோ உங்களுக்கு வீடியோல கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இது அட்டு, இது காப்பி ரைட். இதுல இங்க அட்டு இருக்கு, இதுல இங்க அட்டு இருக்கு. ஓகே, இங்கேயும் இங்கேயும் அட்டு இருக்கு. ஓகேவா? சோ அட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த படத்தை எடுத்துக்கோங்க, இந்த 2 படத்தை எடுத்துக்கோங்க. அப்போ நான் போனதுல என்ன சொன்னேன்னா 2 நம்பர் சேமா இருந்துச்சு, அதனால 2 கேன்சல் பண்ணோம். இங்க ஒரு நம்பர் சேமா இருக்கா, அதாவது ஒரு இது 2லயும் சேமா இருக்கு. இங்கேயும் அட்டு இருக்கு, இங்கேயும் அட்டு இருக்கு. இப்படி ஒரு இது சேமா இருந்தா அந்த சேமா இருக்கு இல்லையா, அதை கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. அதாவது கடிகாரம் சுத்தக்கூடிய திசையில வந்து எழுதுங்க. சோ எழுதுனா என்ன வரும்? அட்டு, அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஹேஷ் இருக்கு. அட்டு, ஹேஷ், ஆம்பரசன். ஓகே, சோ அதே மாதிரி இங்க அட்டு இருக்கா? சோ இந்த அட்டுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. ஒரு நம்பர் மட்டும் சேமா இருக்கு, 2 டைஸ்ல ஒரு நம்பரோ ஒரு சிம்பிளோ சேமா இருக்கு அப்படின்னா அதை கான்ஸ்டன்டா வச்சுட்டு கடிகாரம் சுத்தக்கூடிய திசையில அப்படி எழுதணும். அப்ப இங்க என்ன வரும்? அட்டு, அட்டுக்கு அடுத்து காப்பி ரைட், அப்புறம் பெர்சன்டேஜ். ஓகே, எழுதியாச்சா? இப்போ நீங்க ஆப்போசிட்ல உள்ளது என்ன சொல்லலாம்னா
ஹேஷுக்கு ஆப்போசிட்ல காப்பிரைட், ஆம்பரசனுக்கு ஆப்போசிட்ல பெர்சன்டேஜ், அதே மாதிரி பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல ஆம்பரசன் சொல்லலாம். ஓகேவா? மொத்தமே இங்க எத்தனை சிம்பல் இருக்கு? ஆறு சிம்பல் தான். சோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்காங்கன்னா மிச்சம் இருக்க சிம்பல் எது? இந்த ஓங்கிற சிம்பல் தான். இது ஒரே டைஸ தான் 3 விதமா வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ அட்டுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? மிச்சம் இருக்க ஓ தான் அட்டுக்கு ஆப்போசிட்ல வருவாங்க. அப்போ ஓங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா? அப்போ ஒரு சிம்பல் மட்டும் சேமா இருந்துச்சுன்னா அந்த ஒரு சிம்பலை கான்ஸ்டன்டா வச்சுட்டு அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுனீங்கன்னா ஆப்போசிட்ல யார் வருவாங்கங்கிறத சொல்லிடலாம். ஹேஷுக்கு ஆப்போசிட்ல சி, ஆம்பரசனுக்கு ஆப்போசிட்ல பெர்சன்டேஜ். ஒரு டைஸ்ல மொத்தமே ஆறு பக்கம் தான் இருக்கும். 6 பக்கத்துல ஏற்கனவே 4 பக்கத்தை சொல்லியாச்சு. 5வது பக்கம் அட்டுன்னா மீதி இருக்க ஓ தான் அதுக்கு ஆப்போசிட்ல இருந்திருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. சோ 2க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ 2க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். சோ 2 எங்க இருக்குன்னு பாருங்க. சோ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இந்த டைஸ்லயும் இந்த டைஸ்லயும் ஒரே டைஸ் தான். ஃபர்ஸ்ட் உருட்டும் போது இந்த மாதிரி விழுந்திருக்கு, 2வது வாட்டி டைஸ போடும்போது இந்த மாதிரி விழுந்திருக்கு. அப்ப இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ இதுல சேம் நம்பர் இருக்கு. அதாவது இந்த டைஸ்லயும் இதுலயும் என்ன இருக்கு? ஒரே நம்பர் இருந்தா என்ன பண்ணணும்? அந்த நம்பரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். அப்ப 2 கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. 2 3 6. சோ 2 3 6. 2 கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. சோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா 2 1 4. சோ கிளாக்னா கடிகார சுத்து இல்லையா அந்த டைரக்ஷன். சோ 2 1 4. அப்ப நாம என்ன சொல்லிடலாம்? ஒரு டைஸ்ல மொத்தமே 6 பக்கம் தான். என்னென்ன நம்பர்லாம்? 1 2 3 4 5 6. இந்த 6 பக்கம் தான் இருக்கும். இதுல 1க்கு ஆப்போசிட்ல 3, 3க்கு ஆப்போசிட்ல 1ன்னு தெரிஞ்சிருச்சு. 4க்கு ஆப்போசிட்ல 6ன்னு தெரிஞ்சிருது, 6க்கு ஆப்போசிட்ல 4ன்னு தெரிஞ்சிருது. அப்ப மீதி உள்ள நம்பர் என்னது? 5. அப்ப அந்த 5 தான் யாருக்கு ஆப்போசிட்ல இருப்பாங்க? 2க்கு ஆப்போசிட்ல 5 வரும். ஓகேவா? சோ 5ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, யாருக்கு ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்க? 1க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ 2 டைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே நம்பர் வந்திருக்கு. ஒரே நம்பர் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அதை கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். அப்படின்னா ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு தெரியும். அப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நாளைக்கு கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நான் சொல்லி கொடுத்த அதே கான்செப்ட் தான். ஒரே ரெண்டுலயும் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்? இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, 5க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. சேம் மேல உள்ள கொஸ்டின் மாதிரியே தான். இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்ப ரெண்டுலயும் ஒரே நம்பர் வந்திருக்கு. அதை கான்ஸ்டன்டா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதணும். கிளாக் எப்படி சுத்தும்? இந்த மாதிரிதான் சுத்தும். அப்ப 5 4 6. இங்கேயும் அதே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. 5 3 1. ஓகே, அப்ப 4க்கு ஆப்போசிட்ல 3, 3க்கு ஆப்போசிட்ல 4, 6க்கு ஆப்போசிட்ல 1, 1க்கு ஆப்போசிட்ல 6ன்னு தெரியும். அப்ப மீதி இருக்க நம்பர் யாரு? 2 தான். அப்ப அந்த 2 தான் 5க்கு ஆப்போசிட்ல இருந்திருப்பாங்க. அப்ப 5க்கு ஆப்போசிட்ல யாரு? 2. 2ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, யாருக்கு ஆப்போசிட்ல? ப்ளூவுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு ஆப்போசிட்ல? ப்ளூவுக்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ ப்ளூ பாருங்க, இங்க என்ன இருக்கு? ப்ளூ இதுல மட்டும் தான் இருக்கு. வேற என்ன கலர் இருக்கு? பிளாக் yellow இருக்கு. இங்க பிளாக் yellow ஒயிட் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த டைஸ்ல இங்கேயும் பிளாக் வந்திருக்கு, இங்கேயும் பிளாக் இருக்கு, இங்கேயும் yellow வந்திருக்கு, இங்கேயும் yellow வந்திருக்கு. அப்போ டைஸ்ல 2 இது சேமா வந்திருந்தா என்ன பண்ணணும்? சேமா இருக்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறணும். கேன்சல் பண்ணி விட்டுட்டோம்னா மீதி இருக்கிறது தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ ப்ளூக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? ஒயிட் வருவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ப்ளூவுக்கு ஆப்போசிட்ல ஒயிட். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு நம்பர் சேமா இருந்துச்சுன்னா என்ன கான்செப்ட், 2 இது சேமா இருந்தா என்ன கான்செப்ட், அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, 8க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ இங்கதான் 8 இருக்கு. இந்த 2 டைஸையும் நல்லா பாருங்க. இங்கேயும் 9 இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. அப்ப சேமா இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? எடுத்து விட்டுறலாம். அப்ப மீதி இருக்கிறது தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 8க்கு ஆப்போசிட்ல என்னது? 12ன்னு சொல்லிடலாம். சோ 12ங்கிறது சோ ஆப்ஷன் டி தான் 12. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 12. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு டைஸ்ல என்னென்ன நம்பர்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 3 5 6 7
8. ஓகே, சோ இதுதான் அந்த டைஸ்ல உள்ள நம்பர். சோ இதுல 6க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டைஸ்ல உள்ள நம்பர் என்னன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. டைஸ்ல இருக்கக்கூடிய 6 நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 1 3 5 6 7 8ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 6க்கு ஆப்போசிட்ல என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்க. நம்ம 6க்கு ஆப்போசிட்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப ரெண்டு டைஸ்ல ஒரே நம்பர் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பரை பிக்சடா வச்சுட்டு அப்படியே அதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுவோம். அப்ப 3 1 8ன்னு எழுதலாம். அடுத்த படத்தை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எப்படி எழுதலாம், 3 7 5ன்னு எழுதலாம். ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்லலாம், 1க்கு ஆப்போசிட்ல 7, 7க்கு ஆப்போசிட்ல 1ன்னு சொல்லலாம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி, கட் பண்ணிடலாம். 8க்கு ஆப்போசிட்ல 5, 5க்கு ஆப்போசிட்ல 8ன்னு சொல்லலாம். அப்ப இவங்க ரெண்டு வரையும் கட் பண்ணிடலாம். அப்ப மீதி இருக்கிறது யாரு, 3ம் 6ம் தான் மீதி இருக்காங்க. அப்போ 3ம் 6ம் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருப்பாங்க. அப்போ 6க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, 3. நான் என்ன சொல்லலாம், 3க்கு ஆப்போசிட்ல 6ன்னு சொல்லலாம், 6க்கு ஆப்போசிட்ல 3ன்னு சொல்லலாம். ஓகேவா, அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 3. 3ங்கிறது ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, இது வரைக்கும் நாம பார்த்தது என்னன்னா ஒரு டைஸ மடக்கி டியூபா வச்சிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ அந்த டைஸ் அப்படியே விரிச்சு வச்சிருக்காங்க. நல்லா எண்ணி பாருங்க, 6 பக்கம் தான் இருக்கும். 1 2 3 4 5 6, 6 பக்கம் தானே இருக்கு. சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹேஷுக்கு ஆப்போசிட்ல யாரு வருவாங்க, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி விரிச்சு வச்சிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஷேப்ல, அதாவது இந்த மாதிரி ஷேப்ல விரிச்சு வச்சிருந்தாங்கன்னா ஆப்போசிட் யாருன்னா ஆல்டர்னேட்டா பார்க்கணும். அதாவது மியூக்கு ஒண்ணு விட்டு பாருங்க, ஒண்ணு விட்டு பார்த்தா என்ன வரும், அடுத்து இந்த சிம்பல் வரும். ஓகேவா, சோ இந்த யான் சிம்பல் வரும். அப்போ மியூவும் இந்த ஒய் போட்டு ரெண்டு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருப்பாங்க. இல்ல ஆடு பிளேஸ்ல இருக்குது, நம்பர் போடுங்க, 1 2 3 4ன்னு போட்டுக்கோங்க. 1 3 ஆப்போசிட்ல இருப்பாங்க, 2 4 ஆப்போசிட்ல இருப்பாங்க. இல்ல ரொம்ப சிம்பிளா ஆல்டர்னேட்டா பாருங்க. அப்ப மியூக்கு ஆப்போசிட்ல இது வருவாங்க, இந்த சிம்பலுக்கு ஆப்போசிட்ல, இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பலுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னா பை வருவாங்க. நான் நல்லா சொல்றேன், இன்னொரு டைம் கவனிங்க. இந்த மாதிரி சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்க இருக்கிறது 1வது இடத்துல இருக்கா, இது மியூ, இது 2வது இடத்துல இருக்கு, இது 3வது இடத்துல இருக்கு, இது 4வது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ இதுல ஆடு பிளேஸ்ல இருக்கிறது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ 1வது இடத்துல மியூ இருக்கு, 3வது இடத்துல இந்த ஒய் போட்டு ரெண்டு கோடு போட்டிருக்க சிம்பிள் இருக்கு. அப்போ மியூவும் இதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஈவன் பிளேஸ்ல இன்ஃபினிட்டிவும் பையும் இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும். மீதி இந்த ஓரத்துல இருக்கு பாருங்களேன், ஓரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓரத்துல இது ஒட்டிக்கிட்டு இருக்கு பெர்சன்டேஜ், இந்த ஓரத்துல ஹேஷ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஓரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது ஒண்ணு ஒண்ணும் ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஹேஷுக்கு ஆப்போசிட்ல யாரு வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேஷ் எங்க இருக்கு, ஹேஷ் வந்து ஓரமா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. சோ இது ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதோட ஃப்ரெண்ட் யாருன்னா ஓரமா தான் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹேஷுக்கு ஆப்போசிட்ல யாருன்னா பெர்சன்டேஜ். ஓகே, ஹேஷுக்கு ஆப்போசிட்ல யாரு, பெர்சன்டேஜ். இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கவங்களும் இங்க ஓரமா ஒட்டிட்டு இருக்கவங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருப்பாங்க. மீதி நேரா பாத்தீங்கன்னா ஆடு பிளேஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஆப்போசிட்ல இருப்பாங்க, ஈவன் பிளேஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஆப்போசிட்ல இருப்பாங்க. அப்ப இங்க ஹேஷுக்கு ஆப்போசிட்ல யாரு, பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க என்னென்ன லெட்டர் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஹச், ஸ்மால் ஹச், கேபிட்டல் ஐ, அட், பெர்சன்டேஜ், டாலர். 6 இதுதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைஸ வந்து மடக்கி வச்சிருந்தாங்கன்னா எப்படி வச்சிருந்தாலுமே டைஸ்ல 6 பக்கம் தான், அதை தாண்டி போகவே போகாது. ஓகேவா, சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சுக்கு, கேபிட்டல் ஹச்சுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ படத்தை நல்லா கவனிங்க, இங்க கேபிட்டல் ஹச் இருக்கு, வேற என்ன இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு. அப்போ நமக்கு தெரிஞ்ச கதை தான், ரெண்டு டைஸ்ல ஒரே மாதிரியான லெட்டர் வந்தா அதை பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். எழுதுனா உங்களுக்கு என்ன வரும், ஐ ஹச் பெர்சன்டேஜ், ஐ அட் ஹச், ஐ அட் ஸ்மால் ஹச். அப்ப இப்ப எழுதிடலாமா. சோ கேபிட்டல் ஹச்சுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, அட் வருவாங்க. அட்டுங்கிறது ஆப்ஷன் ஏ. பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, ஸ்மால் ஹச் வருவாங்க. அப்ப கேபிட்டல் ஐக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, மீதி இருக்க டாலர் தான் கேபிட்டல் ஐக்கு ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஓகே, சோ தெரிஞ்சிருச்சா, கேபிட்டல் ஐக்கு ஆப்போசிட்ல டாலர், கேபிட்டல் ஹச்சுக்கு ஆப்போசிட்ல அட், அட்டுக்கு ஆப்போசிட்ல ஹச், பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல ஸ்மால் ஹச், ஸ்மால் ஹச்சுக்கு ஆப்போசிட்ல பெர்சன்டேஜ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போறோம். ஆனா கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 2 பொசிஷன் ஆஃப் த டைஸ் ஆர் given below. ஒரே டைஸோட 2 பொசிஷன் வந்து கொடுத்திருக்கோம். வாட் கேன் கம் ஆன் த adjacent faces on the face containing F. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படிங்கறது தான் இது வரைக்கும் நாம பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போறது என்னன்னா adjacent. adjacentனா பக்கத்துல யார் வருவாங்க, F ஓட பக்கத்துல யார் வருவாங்க அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ சேம் அதே கான்செப்ட் படி தான் கண்டுபிடிக்க போறோம். F க்கு ஆப்போசிட் இல்ல, F ஓட பக்கத்துல வர்றவங்க யாருங்கிறது தான் நாம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ நல்லா பாருங்க. இப்போ இந்த ரெண்டு டைஸ்லயும் ஒரே மாதிரி இருக்க லெட்டர் எது, எல் எல்ன்னு இருக்கு. அப்ப இந்த எல்ல பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. இதுலயும் எல்ல பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. அப்ப எல் 7 எஃப், எல் 8 9. ஓகேவா? சோ எந்த ரெண்டு நம்பர் ஆப்போசிட்ல வருதோ அது ரெண்டும் இந்த மாதிரி கியூப்ல தெரியற மாதிரி நமக்கு இருக்காது. அது புரியுதா? இப்போ எஃப்க்கு ஆப்போசிட்ல யார் வராங்க, 9 வராங்க. அப்போ ஒரு கியூப் நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி நான் ஒரு கியூப் வந்து வரைகிறேன் அப்படின்னா எனக்கு எப்படின்னா அந்த கியூப்ல எஃப்பும் 9ம் எனக்கு தெரியற மாதிரி இருக்காது. எஃப்க்கு அந்த கியூபுக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நல்லா பாருங்க, 7க்கு ஆப்போசிட்ல யாரு, 8. 7க்கு ஆப்போசிட்ல எத்தனை, 8. அதே மாதிரி எஃப்க்கு ஆப்போசிட்ல எத்தனை, 9. எல்லுக்கு ஆப்போசிட்ல யாரு வருவாங்க, சோ எல்லுக்கு ஆப்போசிட்ல யாரு, சோ எல்லுக்கு ஆப்போசிட்ல உள்ளது படத்துல குடுக்கல. சோ அது குடுக்கலனாலும் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நமக்கு தெரியற மாதிரி வர மாட்டாங்க. இப்ப இந்த படத்தை பாருங்களேன், எஃப்பும் 9ம் ஒரே கியூப்ல வந்திருக்காங்களா, ஒரே டைம்ல வந்திருக்காங்களா, வர மாட்டாங்க. அதே மாதிரி 7ம் 8ம் ஒரே இடத்துல வந்திருக்காங்களா. இப்ப இந்த கியூப் இப்படி இருக்கான்னு பாருங்க, 7 8 L. இந்த மாதிரி இந்த கியூபை எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா எழுதக்கூடாது. ஏன்னா 7க்கு ஆப்போசிட்ல 8 வந்துருச்சுன்னா நமக்கு வெளியில தெரியற மாதிரி 7ம் 8ம் ஒண்ணு போல வரமாட்டாங்க. ஓகேவா? அப்போ எஃப் பக்கத்துல யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, எஃப்க்கு ஆப்போசிட்ல 9 வந்துருச்சு அப்படின்னா அந்த படத்துல உங்களுக்கு எப்படி வர வாய்ப்பு இருக்கு, எஃப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்துல தெரியற மாதிரி 9 வராது. எஃப்க்கு ஆப்போசிட்ல 9, அது கரெக்ட் தான். சோ இந்த மாதிரி நான் வரையும் போது தெரியற மாதிரி எனக்கு 9 இருக்காது. அப்ப வேற என்னெல்லாம் இருக்கும், இந்த 8ம் எல்லும் இருக்கும். என்ன இருக்கும், 8ம் எல்லும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அப்போ 8 எல். அப்ப நீங்க கேட்கலாம், மேம் 8ம் 7ம் ஏன் இருக்க கூடாதுன்னு. ஏன்னா 8க்கு ஆப்போசிட்ல 7 இருக்கு பாத்தீங்களா, அப்ப 8ம் 7ம் ஒன்னா வராது. ஆப்போசிட்ல இருக்கிறது வெளியில தெரியற மாதிரி வராது. இப்ப எஃப் போட்டேன் அப்படின்னா இங்க எல்லும் 8ம் தான் என்னால போட முடியுமே தவிர 7ம் 8ம் போட முடியாது. ஏன்னா 7 தான் 8க்கு ஆப்போசிட்ல இருக்கலாம். இல்லைன்னா இப்படி இருக்கலாம், எல்லும் 7ம் இருக்கலாம். 8க்கு பதிலா எப்படி இருக்கலாம், எல்லும் 7ம் வரலாம். இந்த படத்துல எப்படி எனக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் பக்கத்துல எனக்கு ரெண்டு விதமா வரும். எஃப் இங்க இருக்கு அப்படின்னா எஃப் பக்கத்துல எஃப்க்கு ஆப்போசிட்ல 9 இருக்கிறதுனால 9 வராது. சோ ஒருவேளை 8 வந்துச்சு அப்படின்னா 8ம் எல்லும் இருக்கும். ஒருவேளை இப்ப இங்க எஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கு, இங்க 8 வந்தது, இப்போ 7 வருதுன்னு வச்சுக்கோங்க, 8க்கு பதிலா 7 வருதுன்னா இங்க எல் வரும், 8 வராது. 8ம் எல்லும் சேர்ந்து வராதுன்னு சொல்றேன். அப்ப என்ன வாய்ப்பு இருக்கும்னா எஃப்க்கு பக்கத்துல 8ம் எல்லும் இருக்கும், அப்படி இல்லைன்னா 7ம் எல்லும் இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். ரெண்டுமே இந்த ஆன்சர் கரெக்ட் தான், ஆனா ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் கொடுத்திருப்பாங்க. அப்படி ரெண்டுமே கொடுத்திருந்தாங்கன்னா போத் 1 and 2 அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அப்ப 8 எல் இருக்கு, 7ம் எல்லும் ஆப்ஷன்ல இருக்காது பாருங்க. 7ம் எல்லும் ஆப்ஷன்ல இருக்காது. புரியுதா? ஆப்போசிட்ல வர்றது கண்ணுக்கு தெரியற மாதிரி, உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா நமக்கு தெரியற மாதிரி எழுதக்கூடாது. 7ஐயும் 8ஐயும் சேர்த்து ஒரே இதுல எழுதக்கூடாது. ஓகேவா? 7ஐயும் 8ஐயும் சேர்த்து ஒரே இதுல எழுதக்கூடாது. எஃப்ஐயும் 9ஐயும் சேர்த்து ஒரே இதுல எழுதக்கூடாது. ஆப்போசிட்ல வர்றது நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். சோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு டைஸோட ஒரே பொசிஷன் வந்து, அதாவது வேற வேற பொசிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை இந்த இதுல நாங்க டினோட் பண்றோம். அப்ப டாலருக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ டாலர் எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஓகேவா? டாலருக்கு ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கு, ஒய் இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஒய் இருக்கு. இங்க என்ன இருக்கு, இசட் இருக்கு. இங்க என்ன இருக்கு, இசட் இருக்கு. அப்ப டாலருக்கு ஆப்போசிட்லனா சேமா இருக்க எல்லாரையும் எடுத்து விட்டுருங்க. மீதி இருக்கிறது யாரு, ஆம்பிரசன். அப்ப டாலருக்கு ஆப்போசிட்ல ஆம்பிரசன். அவ்வளவுதான். சோ ஆம்பிரசன் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, சோ 1க்கு ஆப்போசிட்ல அப்படிதானே, ஃபைண்ட் த நம்பர் ஆன் த பேஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஹேவிங் 1. 1க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 1க்கு ஆப்போசிட்ல இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்ப ரெண்டு இதுல ஒரே நம்பர் வந்தா என்ன பண்ணணும், அதை பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். அப்போ 1 3 5 1 2 6 1 2 6. புரிஞ்சிருச்சா?
அதை பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதுங்க. அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 3 வரும், 5க்கு ஆப்போசிட்ல 6 வரும். அப்ப 1க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? வராத நம்பர் எது? 4. ஏன்னா இதுல 1 2 3 4 5 6, ஏன்னா மேல இன்ஸ்ட்ரக்ஷனே அதான் சொல்லிட்டாங்க. அதோட நம்பர் வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும்னு. அதுல ஏற்கனவே நமக்கு 2 3 வந்துருது, 5 6 ஜோடி ஆயிருச்சு. அப்ப மீதி இருக்க 4 1 தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருப்பாங்க. அப்ப 1க்கு ஆப்போசிட்ல யாரு? 4. 4ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 1 2 3ன்னு போட்டுக்கோங்க. 1க்கு ஆப்போசிட்ல 4, 2க்கு ஆப்போசிட்ல 3, அதே மாதிரி சாரி 2க்கு ஆப்போசிட்ல 3, வேற என்ன இல்ல, மிச்சம் 5. ஓகேவா? 5க்கு ஆப்போசிட்ல யாரு? 6. ஓகே, சோ போட்டாச்சா? 1 2 5. 1க்கு ஆப்போசிட்ல 4, 2க்கு ஆப்போசிட்ல 3, 5க்கு ஆப்போசிட்ல 6. சோ இந்த கியூப நல்லா கவனிங்களேன். நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த 1ம் 4ம் சேர்ந்து போட்டிருக்க மாட்டாங்க. போடல பாத்தீங்களா? அதே மாதிரி 2 3 சேர்ந்து போட்டிருக்க மாட்டாங்க. 1 2 மட்டும் தனியா போடுற மாதிரி இருக்கும், 3 மட்டும் தனியா போட்டிருப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரே டைஸுக்குள்ள போட்டிருக்க மாட்டாங்க, தெரியுற மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல உள்ளது எப்பவுமே கண்ணுக்கு தெரியாது. இப்போ 2 3 இருக்குன்னா இவங்க 2 பேரும் நமக்கு தெரியுற மாதிரி 2 3ன்னு இப்படி போட மாட்டாங்க. அதை நல்லா டைஸ்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி 5 6 இருக்குன்னா 5 வந்திருந்தா 6 வராது. ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரே இதுல நமக்கு தெரிய மாட்டாங்க. ஓகேவா? இப்போ 1 3 5 இருக்காங்கன்னா இவங்க 3 பேருக்கும் ஆப்போசிட்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 4 6 வருவாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க நமக்கு தெரியாது, வெளிப்படையா அந்த பக்கம் இருக்கும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த இதே இதை இப்படி கொடுத்துட்டு கீழே படம் கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி எல்லாம் டைஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ இதுக்கு 5க்கு ஆப்போசிட்ல யாரு வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 5க்கு ஆப்போசிட்ல யாரு வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த டைஸ பாருங்க, இதுல என்னெல்லாம் இருக்கு? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப ஈஸியா நான் சொன்ன ஷார்ட்கட்ல போட்டுடலாமா? அதை பிக்சடா வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போட்டுட்டு சோ இதுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவும் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். சோ இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை நாம வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான டாபிக் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து டெய்லி மார்னிங் 7 o'clock வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி கிளாஸுக்கு வரும்போது ஒரு நோட்டு ஒரு பென்னு கரெக்டா வச்சுக்கோங்க. சொல்ற எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணிட்டே வாங்க. எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா வெறும் 1699க்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ற மாதிரி எங்கேயுமே கிளாஸஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸோ டோட்டலா இதுல எவ்வளவு வீடியோஸ் இருக்குன்னா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் கிளாஸஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியல, சிலபஸ் எதுன்னு எனக்கு தெரியல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே உங்களுக்கு ஒரு 18 வயசு தான் ஆகுது, 19 வயசு தான் ஆகுது அப்படின்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 23 வயசுல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங்ல வந்து இருக்கலாம். காலேஜ் போயிட்டே டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா சின்ன லெவல் எக்ஸாம்ல இருந்து பெரிய லெவல் எக்ஸாம் வரைக்கும் உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். காலேஜ் முடிக்கும் போது வேலை இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். உண்மையை சொல்ல போனா, ஏன்னா மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 18 வயசு ஒரு 15 வயசு 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனேயுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நான் உங்களுக்கும் சொல்றது அதே அட்வைஸ் தான். இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ என்ன படிச்சாலும் சரி, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அதை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் கம்பெனிலயும் சரி கவர்மெண்ட் செக்டார்லயும் சரி ஒரு நல்ல போஸ்டிங்க்கு வந்து போயிடலாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூக்கும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஆப்லயே உங்களுக்கு கிளாஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு பிகினரா உள்ள வரவங்களுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருப்போம். ஸ்டேஜ் 1ல நீங்க சிலபஸ் கவர் பண்ணணும், ஸ்டேஜ் 2ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும், ஸ்டேஜ் 3ல பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ், கடைசி ஆன்லைன் டெஸ்ட், போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். டோட்டலா இது எல்லாமே ஒரு 2000 வீடியோஸ்க்கு மேல உங்களுக்கு டீச் பண்ணிருப்போம். எல்லாத்தையும் உட்காந்து கரெக்டா ப்ராப்பரா பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம்.
அதே மாதிரி எஸ்எஸ்சில வரக்கூடிய எந்த எக்ஸாமா இருக்கட்டும், ரயில்வேல வரக்கூடிய நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஜேஇ, என்டிபிசி, குரூப் டி, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஒரே இடத்துல பெஸ்டா கொடுத்துருப்போம். வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1699. வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இதுல இருக்க கிளாஸஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச் வேணும், ரயில்வேயோட டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச் எஸ்டர்டே தான் லான்ச் பண்ணிருக்கோம். எந்த எக்ஸாமுக்கு தேவையான டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் எது வேணும்னாலும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். வேற எதுவுமே இதை தாண்டி நீங்க படிக்க வேண்டாம். இதுல இருக்கிறது மட்டுமே நீங்க படிச்சாலே போதுமானது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.